ஒப்பந்தம் கைச்சாத்திரைக்குள்ள கூட சீனா அட்டியோட மறுத்துட்டது தான் அனைத்துலக நாணய நிதியத்தோட இணைஞ்சோ உலக வங்கியோட இணைஞ்சோ எந்த விதமான உடன்படிக்கையும் செய்ய மாட்டேன். யாரும் சிங்கள பேரினவாதத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை. ஆனால் இப்போது ரணில் யார் வருவது இந்த பூகோள அரசியலில் நாடுகளுக்கு அனுகூலமானது என்ற இழுபறிகள் ஆரம்பமாக இருக்கு. மக்களுடைய இறமையை அடிப்படையாக வச்சு தந்த செல்வநாயகம் அவர்கள் 1975ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை விட்டு விலகி செய்த அந்த தன்னாட்சி பிரகடனத்தை நீங்கள் மறந்து தந்த செல்வநாயகம் சமஷ்டியை கேட்கவில்லை என்று கூட பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு கொடுத்த மொட்டுவ கட்சி கூட இப்போது அந்த ஆதரவை இருந்து பின்வாங்குவதாகத்தான் தெரிகின்றது. போது இது எவ்வளவு தூரம் இந்த அரசு தலைவர் தேர்தலை ஒரு வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவற்றதொன்று. இதுவே எங்களுக்கும் தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு முன்னிலுள்ள தெளிவான பிரிகோடு மனித உரிமை துற்புரியங்களுக்கு பொறுப்பான அனைத்தையும் நீதிக்குட்படுத்துவதற்கான முறைகளுக்கு நாங்கள் எல்லா ஆதரவையும் தருவோம். அதற்கு நீங்கள் எங்களுக்கான அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இரு கட்சியுமே கூறியிருக்கின்ற விடயம் என்றால் புலத்திலே வாழ்கின்ற மக்கள் அவர்கள் சார்பாக போதிய அளவு அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்பதை இரு கட்சிகளுமே கூறின. அரசியல் தீர்வு தொடர்பாக யாரும் உண்மைதான். இப்ப பாருங்கள், அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு கூட அரசியல் தீர்வு இல்லை. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை பற்றி ஒன்றும் இல்லை. அதில் போர்க்குற்றம் என்று சொன்னால் இப்ப இன்னும் கொஞ்ச நாளையில சாக போற மஹிந்த ராஜபக்சவை யாரையோ 2 பேரும் தண்டிப்பாங்க. அது கிட்டத்தட்ட சாகர வயதுல கொண்டு போய் ஜெயில போடுவாங்க. கட்சிகள் செயற்படுவது உங்களுடைய சுதந்திரம், அதை செய்யுங்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழ் மக்களுக்காக செய்கின்றோம் சொல்லி ஒரு கொடி பிடிக்காதீர்கள், கொடி பிடிச்சு ஏமாற்றாதீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி தான் ஐக்கிய சபைக்கு நீங்கள் போகின்ற பொழுது நாங்கள் இறமை உள்ள மக்கள் எங்களுக்கான அந்த தன்மையுடன் எங்களுடைய இறமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஐக்கிய சபையில் பேசுங்க. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகிறது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இது அமைகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு மாஸ்டரும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழரின் இறமைக்குரிய நிலத்தை, கடலை, வானை விட்டு பிழைக்க முயல்வதை தடுக்க பொது வேட்பாளர் வழியாகிறது என்பது இன்றைய தலைப்பு. மாஸ்டர், எவ்வாறு அது வழியாகிறது என்பதை கூறுங்கள். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். குறிப்பாக ஜூன் மாதம் 26ஆம் தேதி பிரான்சினுடைய தலைநகரிலே ஸ்ரீலங்காவுக்கு $2.5 பில்லியன் கடனாக கொடுத்த ஜப்பான் மற்றும் முதலில் $435 மில்லியன் பின்னர் வங்குரோத் நிலைக்கு பிறகு $3.8 பில்லியன் கொடுத்த இந்தியா, அதோட $435 மில்லியன் கொடுத்த பிரான்ஸ் மூன்றும் தலைமை வகித்து ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுத்த நாடுகள், அது ஒரு பெரிய பட்டியல். 13 நாடுகள் வருகிறது. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், கனடா, டென்மார்க், ஜெர்மனி, ஹங்கரி, நெதர்லாந்து, ரஷ்யா, ஸ்பெயின், ஸ்வீடன், பிரித்தானியா, அமெரிக்கான்னு சொல்லி 13 நாடுகள். இதோட சேர்த்து சீனாவும் வரும். அப்படி பார்க்க போய்க்குள்ள 18 உலக நாடுகள்கிட்ட இன்றைக்கு ஸ்ரீலங்கா கடன் பட்டிருக்குது. அந்த பின்னணியில இந்த 18 உலக நாடுகளுடைய இறமையுடனும் தன்னுடைய இறமையை பயந்துதான் அது தன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் இன்று ஈழத்தமிழர்களுடைய இறமையை ஒடுக்க போய் கடைசியாக ஸ்ரீலங்கா சிங்கள தலைமைகள் சிங்கள மக்களுடைய இறமையை ஒடுக்கி இன்றைக்கு நாட்டையே விற்று பிழைக்கிற ஒரு அரசியலை நடத்தி கொண்டு அந்த விற்று பிழைக்கிறது ஒரு சாதனையாக காட்டி இந்த கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது ரணில் விக்ரமசிங்க ஒரு பெரிய சாதனையாக நாட்டு மக்களுக்கு உரை நிறுத்தி கொண்டாடி இருக்கிறார். இது ஐலண்ட் பத்திரிகை அந்த தலைப்பையை போட்டிருக்கிறது. அதாவது கடனுக்கு கொண்டாட்டம் என்று சொல்லி, அதாவது கடனை நீங்கள் என்ன மாதிரியாக வட்டியை வளர போறீங்க, காலத்தை பின்னாடி கேட்கல வட்டி வளரப்படும், வட்டி வளர்ந்து செல்லும். அப்படி வட்டி வளர்ந்து செல்லிக்கல நிச்சயமாக இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக கடன் பெற கூட போகிறது. அப்படியான சூழலில் அந்த
இப்ப இயலாமையில் பல தமிழ் அரசியல் தலைவர்களும் பல புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழ் அரசியல் செயற்பாடுகளும் கூட தங்களுடைய இயலாமையில் புலம்புறதை பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு புலம்பல் நிலையில தான் இப்பொழுது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் தன்னுடைய அந்த உரையை நிகழ்த்தி அதை ஒரு சாதனையாக காட்டியது மட்டுமில்லை, என்னோட சேர்ந்து பயணிக்கிறதா இருந்தால் நாடு விடுதலை பெறும், வித்தி பிழைச்சால் எல்லா இடத்துலையும் நாடு விடுதலை பெறும், ஆனா நாளைக்கு நாடு இருக்காது. அப்ப என்னோட சேர்ந்து பயணித்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக நீங்க வாழலாம், வீட்டை மோகேஜ் பண்ணலாம், திருப்பி ரீமோகேஜ் பண்ணலாம், அதுக்கு பிறகு அடுத்தது படுக்கலாம். அது மாதிரிதான் இலங்கை முழுவதையும் வித்தி பிழைக்கிற இந்த தன்மையை பற்றி இந்த ஆசிரியர் எடுத்து கூறுறதோட அதுல என்ன முக்கியமான விடயம்னு சொன்னால், இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரைக்குள்ள கூட சீனா அட்டியோட மறுத்துட்டது தான் அனைத்துலக நாணய நிதியத்தோட இணைஞ்சோ உலக வங்கியாளர் இணைஞ்சோ எந்த விதமான உடன்படிக்கையும் செய்ய மாட்டேன். அப்ப அங்கேயே 2 விதமான டிவிஷன். இந்தியாவோட தலைமைன்னு கூட சொல்லலாம். இந்தியாவோட தலைமையில அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும், அத்தோட இந்தியாவுக்கு நட்பா இருக்கின்ற ரஷ்யா போன்ற நாடுகளும், இதுக்குள்ள இலங்கைக்கு இன்னொரு 435 மில்லியன் கொடுத்திருக்கிற கொரியாவும் எல்லாமா சேர்ந்து ஒரு சோதியாக கையெழுத்திட்டு இருக்கேன். இவர் தனியே சீனாவில சீனாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி வங்கிதான் முதல் நாங்கள் இந்த கடன் மறுசீரமைப்புக்கான உடன்படிக்கைக்கு நாங்கள் தான் உங்களோட கதைச்சினாங்க, நாங்களா முதலாவது செய்தாங்கள் என்று சொல்லி அவர்கள் தனியாக கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். தனியாக கையெழுத்து மட்டுமில்லை, இந்த சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைதியான சகபாழ்வுக்கான 70வது ஆண்டு விழாவுக்கு வாழ்ன்ற தலைப்பில மஹிந்த ராஜபக்ச உடனடியாகவே சீனாவுக்கு அழைத்துட்டார்கள். சீனாவுக்கு அழைத்து நேற்றைய தினம் சீனாவுடைய ஜனாதிபதி சந்திச்சிருக்கின்றார். இன்னும் சீனாவுடைய பிரதமர், வெளிவிவகாரத்துக்கு பொறுப்பா இருக்கிற பகுதிகள் எல்லாவற்றோடு அவர் பேச இருக்கிறார். அப்ப ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையிலும் மஹிந்த ராஜபக்ஷவை உடனடியாக அழைத்து அவரோடு சேர்ந்து 4 அதிகாரிகளும் போயிருக்கின்றார்கள். அப்போ ஒரு பக்கத்துல சீனா தன்னால் தான் இலங்கையினுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்து. இங்கே இந்திய வெளிவிவகார அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டது. நாங்கள் தான் உங்களுக்கு அனைத்துலக நாணய நிதியத்தோடு இணைச்சு நாங்கள் இந்த கடன் பொறிமுறைகள் எல்லாம் செயற்படுறதுக்கு நாங்கள் ஆதாரமா இருந்தாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யறோம்னு சொல்லி அது ஒரு பக்கத்தால ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. அப்ப இந்த 2 அறிக்கையும் பார்க்கல 2 நாடும் எனக்குத்தான் இறமை இருக்கு, உனக்குத்தான் இறமை இருக்குன்ற அவர்களுடைய வலிமையான அந்த போட்டியை அந்த கடன் பிரச்சனையில கூட வெளியிட்டிருப்பதை பார்க்கலாம். அப்ப இவ்விதமாக இலங்கை தன்னுடைய தனித்துவத்தை, இலங்கையினுடைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து உலக நாடுகளுக்கு மத்தியில இப்ப கடனுக்கு பிச்சை பாத்திரம் ஏந்துறது ஒரு பெருங்கொண்டாட்டம் அப்படியான நிலை வந்துட்டு, பிச்சை பாத்திரம் நான் ஏந்திரேன் என்று சொல்லி இப்பதான் நான் முந்தி இந்த பிச்சாரணமூர்த்தி வரைக்குல அதுல சத்துவம் புரியுற இல்லை. இப்பதான் பிச்சாரணமூர்த்திக்கு என்னதுக்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு முறை வந்தது. பிச்சை எடுக்கிறது ஒரு கலை, அந்த கலைக்கு நாங்கள் ஒரு கொண்டாட்டம் கொண்டாட வேணும்ன்றது வெளியா இருக்குது. இந்த நிலையில உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்க இவ்வளவுத்துக்கும் ஏதாவது ஒரு பகுதியை விட்டு பிழைக்கவான். அந்த விட்டு பிழைக்கிறதுக்கு எங்களுடைய நிலத்தை, கடலை, வான விட்டு பிழைக்கிற தன்மையில தான் இந்த உடன்படிக்கை எல்லாம் செய்யப்படுகிறது. அந்த திருவோணமலையும் காங்கிரஸ் தான் எல்லாவற்றிலும் முக்கியமானதாக காட்டப்படுகிறது. அதை விட மாங்குளம், பரந்தனம் அடுத்ததாக பேசப்படுகிறது. கூட பூனேரிக்குல வளர்ச்சியில கொண்டு திட்டமிடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மட்டக்களப்பை பற்றி அனுரகுமார திசாநாயக்க மட்டக்களப்பில் வைத்தே கூறியிருக்கின்றார், பிள்ளையானுடைய அந்த அதிகார கட்டமைப்புக்குள்ள அங்க யாருமே எதுவுமே பேச முடியாத நிலை இருக்கிறது. இன்னொரு சிங்கள கட்சியினுடைய தலைமையை மட்டக்களப்புல விதமாக புழுக்களை வச்சு இந்த அரசாங்கம் ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவை மட்டக்களப்பு ஒரு பக்கத்துல ஒரு தன்னுடைய தனித்துவத்தை இழந்து போயிருக்கின்றது. இங்க மற்ற புறத்துல இங்க முழு பகுதியுமே அப்படியே வித்து பிழைக்கிற தன்மை இருக்கின்றது. இவ்விதமான ஒரு சூழலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கேள்விக்குத்தான் இந்த நிலத்தையும் கடலையும் வானையும் வித்து பிழைக்கின்ற இந்த தன்மையிலிருந்து வெளிப்படுவதென்றால் மக்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று பார்த்தீர்களா இருந்தால், வடக்கு என்றாலும் சரி, கிழக்கு என்றாலும் சரி, தமிழருடைய தாயகம் முழுவதிலும் மக்களுடைய போராட்டங்கள் பல நிலைகளில் வெடித்துக் கொண்டிருக்கின்றது, நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த போராட்டங்களை எல்லாம் மையப்படுத்தி இவர்களுடைய நாளாந்த பிரச்சனைகள் எடுத்து சொல்கின்ற ஒரு பொது வேட்பாளருடைய தேவையும், அந்த பொது வேட்பாளர் அந்த மக்களுடைய சபைகள் மெக்கானிசம் சொல்லி ஆங்கிலத்தில் கூறுவார்கள், இந்த தப்பி பிழைக்கிற இந்த பொறிமுறையை உருவாக்கி அந்த பின்னணியிலே மூலமாக இருக்கின்ற மக்களுடைய இறமையை நிலப்படுத்துகின்ற 1977 ஆண்டு வட்டுக்கோட்டை
தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெற்ற அந்த குடியேற்றத்தினுடைய ஆணையை முன்னெடுக்கின்ற தன்மையும் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அந்த ஆணையை வெளிப்படுத்த முடியாதபடி 6வது திருத்தத்தால் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். 13வது மன்னிக்கவும் 6வது திருத்தம் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் என்று ஏற்கனவேயும் பின்னர் இன்று பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று சொல்லப்படுற உலகத்திலேயே மிக கொடிய மனிதாபிமான மற்ற ஒரு சர்வாதிகார சட்டத்துக்களால ஏதாவது தங்களுடைய இறமையை பற்றி பேசினாலே அழித்தொழிக்கப்படுகின்ற ஒரு இனமாக ஈழத்தமிழம் இருப்பதை பார்க்கணும். இவ்விதமான சூழலில் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு இருக்கின்ற அந்த தன்மைக்கூடாக தங்களை மேலே இழ வைத்து அதன் பின்னர் அதன் அடிப்படையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு தன்மை இந்த சிவில் சமூகங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சுமந்திரன் போன்றவர்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்றார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்குத்தான் இறமை இருக்கின்றது. அந்த பின்னணியில் நாங்கள் தான் அரசியல் பிரச்சனைகளை செய்ய வேண்டும், இவர்கள் சிவில் சமூகத்தில் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து சிவில் சமூகம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு பிரிவினை கோட்டை கொண்டு வர. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அதே மக்களுடைய கையால் அளிக்கப்பட்ட வாக்கினால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அந்த மக்களுடைய தன்மையில் தான் நீங்கள் செயற்பட முடியுமே தவிர உங்களுடைய தன்மையில் மக்களை நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது. அப்படி அடிமைப்படுத்த நீங்கள் சுயச எடுப்பீர்களாக இருந்தால் அவ்விதமாக அடிமைப்படுத்துபவர்களை மக்களே சேர்ந்து திருப்பி அழைக்கின்ற அதிகாரம் கூட சுவிஸ் அரசியலமைப்பில் இருக்கின்றது. அதே போல இந்த அதிகாரம் இல்லாத நிலையில் மக்கள் ஒருங்கு சேர்ந்து தங்களுக்கான ஒரு தங்களுடைய இறமையை வெளிப்படுத்துவதை அதான் உண்மையான இறமை, அதான் மக்கள் இறமை. நீங்கள் மக்களுடைய இறமையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் மக்களுடைய இறமையை அடிப்படையாக வச்சு தந்த செல்வநாயகம் அவர்கள் 1975ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை விட்டு விலகி செய்த அந்த தன்னாட்சி பிரகடனத்தையே நீங்கள் மறந்து தந்த செல்வநாயகம் சமஷ்டியை கேட்கவில்லை என்று கூட பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்படியான அரசியல் பேச்சுகள் எல்லாம் செய்து உங்களை நீங்கள் ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றுகின்ற அந்த தன்மைக்குள் மக்கள் இல்லையென்று துடிக்கின்றனர் என்று என்ன நடக்கிறது என்றால், புலத்தில் என்றாலும் சரி தாயகத்தில் இருந்தாலும் சரி உண்மைகளை பேசுகின்ற பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியலில் இருக்கின்ற அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது தனிமனித விமர்சனங்களும் தேவையற்ற முறையிலே முதலையின் தன்வாயால் தானே கெடும் என்ற மாதிரி நீங்களே உங்களை பற்றி கதைச்சு உங்களுடைய வரலாறுகளை திரும்பி மக்கள் பார்க்க வைத்து விதமான ஒரு சிக்கலுக்குள் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்களே வெளிப்படுத்த துவங்கியிருக்கிறீர்கள். அவ்விதமான அந்த தன்மை வேண்டாம் என்றுதான் நாங்கள் பல நாட்களாக சொல்லிக்கொண்டு வருகின்றோம். உங்களுக்கான கருத்துரைகள் வருகின்ற பொழுது, திறனுரைகள் வருகின்ற பொழுது அது உங்களுக்கு ஏற்படுவதாக இருந்தால் மாறிக்கொள்ளுங்கள். அதை நாங்கள் கேட்கொள்ளும் விடயம். அந்த விடயத்தில் தான் இந்த புது வேட்பாளர் தான் இதற்கான ஒரே வழியாக இருக்கின்றது. அதை செய்யுங்கள். ஆனால் தேர்தல் வரும் என்பதற்கு இந்த உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, கொட்டியா வல்கையா அல்ல கனிம சந்த காண்டதா, புலிவாலை பிடித்தவன்ற கதைன்னு சொல்லி ஒருவர் காலையில சிறுநீர் கழிக்க போகின்ற பொழுது புலிவாலுக்கு மேல காலை வைத்துட்டார். புலிவாலுக்கு மேல காலை வைத்து ஏற்படுது அவருக்கு தெரியும் அது புலி படுத்திருக்கிறது. காலை எடுத்தால் புலி பாயும், எடுக்காவிட்டால் அவரால் வர முடியாது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார். அந்த தடுமாற்றத்துடன் சேர்ந்து நீங்கள் தடுமாறுங்கள். ஆனால் தமிழ் மக்களும் சரியான பாதையை உணர்ந்து கொள்கின்றார்கள். சிங்கள மக்களுக்குள்ளும் அதற்கான ஒரு சிறிய நம்பிக்கைத்தன்மை தோற்றம் பெற்றிருக்கின்றது. அறகலிய இயக்கம் கூட அது முழுவளவில் இன்னும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடாத நிலையிலும் கூட அது இப்ப தன்னை அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கின்ற வகை அவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கா கூட முன்னர் பல தவறுகளை செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு பேசுகின்ற பொழுது சில தவறுகளை ஏற்றுக்கொண்டு பேசுகின்ற தன்மையெல்லாம் பார்க்கின்றோம். இது தேர்தலுக்கான ஒரு பரப்புரையாக கூட இருக்கலாம். ஆனால் அது காலம்தான் அதை நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் ஒரு உண்மை தெரிகின்றது, எல்லா மக்களுக்கும் புரிகின்றது, அரசியல்வாதிகள் எல்லோருமே நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். இந்த கூட்டம் கூண்டோடு வெளியேறுகின்ற பொழுதுதான் அங்கு உண்மையான ஒரு மக்களுடைய தன்மை பெறும் என்று அதுக்கு இங்கே இருக்கின்ற அந்த பொது வேட்பாளர் முறை நிச்சயமாக அவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு தன்மையாக அமைந்திருக்கின்றது என்பது அந்த ஆசிரியர் இலங்கத்துடைய கருத்து. இரண்டு முறையிலும் கையாள பார்க்கின்றார். தேர்தல் நடந்தால் அதை எப்படி ஏமாற்றலாம், தான் பதவியை எடுக்கலாம் என்ற ஒரு திட்டமாகவும், இனி ஏதாவது ஒரு ஓட்டை இருந்தால் அதை பயன்படுத்தி தேர்தலை தடுத்து நிறுத்தலாம் என்பதுதான் ரணில் விக்ரமசிங்காவுடைய விடயமாக இருக்கிறது. நீங்கள் கூறிய ஒரு சிறப்பான ஒரு விடயம் என்னவென்றால், இப்ப அரசியல்வாதிகள் தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் என்று கூறும் பொழுது இங்குதான் இவர்களுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். அதாவது அவர் பின்கதவால் தான் வந்தவர். நீங்கள் கூறியது போல் மக்கள் தான் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மக்கள் இவர்களால் செயல்படுத்த முடியாத மக்களுடைய அபிலாஷைகளை செயல்படுத்த முடியாத அந்த அரசியல்வாதிகளை
மக்களே தாங்கள் எல்லா விடயங்களையும் தங்களுடைய கையில் எடுக்க தொடங்கி விட்டார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் மாஸ்டர். இப்ப 80க்கும் மேற்பட்ட சிவில் சமூக அமைப்பினர் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக மிகவும் சிறப்பாக காத்திரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்றது. அப்ப சுமந்திரன் போன்றவர்களுக்கு தங்களுடைய அதிகாரம் இல்லாமல் போகின்றது. அதற்காகத்தான் இவ்வாறான கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் என்னவென்று கூறினீர்கள், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கையொப்பமிட்டவர் ரணில் விக்ரமசிங்க. அதை மறந்து விடக்கூடாது. ஆனால் இப்பொழுது அதை விட மோசமான ஒரு பயங்கரவாத என்றால் தாங்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழு நோக்கம் என்பது தெரிகின்றது. நன்றி மாஸ்டர். நிறைய விடயங்களை இங்கே இந்த பொது வேட்பாளர் இவர்களுக்கு ஒரு சினத்தை கொடுக்கின்றது, தலையடியை கொடுக்கின்றது என்றதை நீங்கள் இங்கே தெளிவாக இதில் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த குடிசார் மக்கள் எழுச்சி, அதாவது சிவில் என்று சொல்லப்படுகிற குடிசார் மக்கள் எழுச்சி என்பது உலகளாவிய ஒரு சமகாலத்தினுடைய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. உலகம் முழுக்க எடுத்தீர்களாக இருந்தால் உலகம் முழுக்க மக்களுடைய அமைப்புகள், பிரித்தானியாவில் கூட பிரித்தானிய பிரதமர்களுக்கு 5 பிரதமர்களுக்கு பொறுப்பாயிருந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கல்லூரிக்கு இன்றைக்கு துணைவேந்தராக இருக்கின்ற ஒருவற்ற தலைமையில இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளும் இங்கே இருக்கின்ற மக்களும் ஒருங்கு சேர்ந்து பிரித்தானிய அரசாங்கத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டார்கள். அவ்விதமாக இந்தியாவில் கூட நடைபெறுகின்றது, எல்லா இடம் நடைபெறுகின்றது. இன்றைக்கு உலகளாவிய நிலையில் மக்கள் தங்களை பாதுகாக்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது தான் இந்த சிவில் சமூக அமைப்புக்கு கூறுகின்றது. அந்த சிவில் சமூக அமைப்பை நீங்கள் வேண்டாம் என்றால் நீங்கள் உங்களை தெரிவு செய்த அந்த மக்களுக்கு பயப்படுகிறீர்களான கருத்து. அவர்கள் வாயத்திருந்தால் உங்களுடைய நிலைமை மோசமாகி விடுகின்ற காரணத்தினால் அவர்கள் மரியாதையாக உங்களை பற்றி கூட ஒரு விமர்சிக்கவில்லை. அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தன்மையை எப்படி தோட்டிக்கலாம் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்குள் பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பல பிளவுகள் இருக்கின்றது. அதில் வேறு விடயம், நாங்கள் பல நேரங்களில் பொது வழியில் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டோம். அது நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் இதை வைத்தாவது ஒரு பொதுத்தன்மையை கொண்டு வர முடியுமா என்று முயற்சிப்பது ஒரு உலகளாவிய தன்மை என்பதையும் காலத்தினுடைய சமகால வளர்ச்சி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி மாஸ்டர், மிகவும் சிறப்பு. அரசோகளை, ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், கடந்த பொது தேர்தலின் பொழுது ரணில் விக்ரமசிங்க படுதோல்வி அடைந்தார். அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது. தேசிய பட்டியலினூடாக ஒரே ஒரு ஆசனம் தான் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்தது. அதுவும் 3-4 மாதங்கள் வைத்துவிட்டு யாரை நியமிப்பது என்று கடைசியாக அவர் தன்னையே நியமித்தார். இந்த நேரத்தில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தலில் எப்படியாவது தான் வென்றுவிட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி நிற்கின்றார். இலங்கையை ஒரு ஆடுகளமாக புவிசார் அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, இழுபறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் ரணில் விக்ரமசிங்க வெல்வது எவ்வளவு முக்கியம் அந்த நாட்டுக்கு, இனி இந்த நாடுகளுக்கு, குறிப்பாக இந்த 3 நாடுகள், முக்கியமாக இந்த 3 நாடுகளுக்கும் ரணில் விக்ரமசிங்க வெல்வது எவ்வளவு முக்கியம்? என்னென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா வெல்வதோ அல்லது மஹிந்த ராஜபக்ஷ வெல்வதோ, அவர் போட்டியிட்டால், அல்லது நமால் ராஜபக்ஷ வெல்வதோ, அல்லது அனுரகுமார திசாநாயக்கா வெல்வதோ, அல்லது சஜித் வெல்வதோ சிங்கள தேசத்துக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கும், தமிழர்களுக்கு எவ்வளவு பாதகமாக இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்ய முடியும். இதில் யார் வந்தாலும் எமக்கு பாதகமானது ஒன்றுதான். அண்மையில் வெளியிடப்பட்ட US கமிஷன்ஸ் ஃபார் த இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ற அறிக்கையில் கூட அதாவது 2023 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கா தனது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், வடக்கு கிழக்கில் பௌத்த விகாரைகள் 16 பௌத்த விகாரைகள் அமைப்பதை துரிதப்படுத்துமாறு. இப்ப யாரும் சிங்கள பேரினவாதத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை. ஆனால் இப்போது ரணில் யார் வருவது இந்த பூகோள அரசியலில் நாடுகளுக்கு அனுகூலமானது என்ற இழுபறிகள் ஆரம்பமாக இருக்கு. இப்ப உதாரணமாக நீங்கள் பாருங்கள், இப்ப நாங்கள் யோசிக்கலாம் சில சமயங்களில், இப்ப இந்தியா அங்க நிற்கின்றது, அமெரிக்கா அங்க நிற்கின்றது, சீனா அங்க நிற்கின்றது, இந்த 3ஐயும் தான் நாங்கள் பார்க்கலாம். இப்ப உண்மையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலானதான் பிரச்சனை. ஆனால் அந்த பிராந்தியத்தில் இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசாக இருக்கிறபடியால் இதுக்கு இந்தியா இந்த சீனுக்குள் வருகிறது. பட் உலக அரசியலில் இந்தியா இல்லை. உலக அரசியல் என்று பார்க்கும்போது அவங்க ரஷ்யா, சீனா, இந்த அமெரிக்கான்னு தான் பார்க்கிறாங்க. இந்தியாவை அங்கேயும் சேர்ப்பதில்லை, இங்கேயும் சேர்ப்பதில்லை. பிராந்தியம் என்ற வரும்போதுதான் வருகிறது. இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப இலங்கை கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 1100 மைல் 1050 மைல் தொலைவில் இருக்கிறது அந்த கோபோல்ட் கனிம மலை. அது 2009 ஆண்டு இலங்கை, உண்மையில் ஒரு நாட்டின் கடல் எல்லை 200 மைல்கள், கடல் மைல். ஆனால் இலங்கை அதை அறிந்து 2009 ஆண்டே அதை தனது கடல் எல்லையை அதிகரிக்குமாறு ஐநாவின் கடல் கண்காணிப்பு அமைப்பிடம் கேட்டிருந்தது.
அதற்கு அப்போது ஒன்றை கூறுகிறார்கள், இந்தியாவும் ஆதரவு அளித்தது. அப்போது யார் அரசு தலைவராக இருந்தவர் என்றால் மஹிந்த ராஜபக்ஷ. அதன் பின்னர் ஆட்சி மாறியது. அதன் பின்னர் கோத்தபாய ராஜபக்ஷ வந்திருந்தார். அப்ப கோத்தபாய ராஜபக்ஷ இருக்கும் வரையிலும் இலங்கை அந்த கனிம வளத்தை கைப்பற்றுவதற்கு இந்தியா ஆதரவு அளித்தது என்றுதான் அல் ஜசீராவுக்கு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் எப்போ கோத்தபாயாவை வெளியேற்றினார்களோ அன்றைக்கு இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒன்றை கூறியது, இலங்கைக்கு கடல் எல்லையை அதிகரிப்பது தனது பாதுகாப்புக்கு ஆபத்து என்று. அப்ப இதுவரையிலும் இலங்கைக்கு அந்த மலையை வழங்குவதற்கு ஆதரவு அளித்த இந்தியா இப்போது அது தனக்கு ஆபத்து என்று சொல்லி தான் நேரடியாக அப்ளை பண்ணியிருக்கு. இந்த ஜனவரி மாதம் அப்ளை பண்ணியிருக்கு. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறார்கள், அவங்க ரெஸ்பான்ஸ்ல சொல்லியிருக்கிறார்கள், இந்த மலை இன்னொரு நாட்டின் எல்லைக்குள் வருவதால் நாங்கள் உங்கள் இதை உங்கள் இதுக்கு நீங்கள் அதுக்குரிய ஆவணங்களை தர வேண்டும், என்ன காரணத்தை வைத்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் அந்த நாட்டை அவங்க குறிப்பிடவில்லை. அந்த நாடு இலங்கை. இப்போ அப்ப என்னென்றால், அதாவது கோத்தபாய ராஜபக்ஷவை நீக்கியதும் ரணில் விக்ரமசிங்கா வந்தது இந்தியா தனது பாதுகாப்புக்கு ஆபத்து என்று கருதுகிறது. அதான் அது இந்த மறைமுகமாக இருக்கின்ற செய்தி. நாங்கள் அதை பார்ப்பதற்கு இப்ப இந்த IMF இந்த கடன் மறுசீரமைப்பை செய்து கொடுத்தது, இந்த ரணில் விக்ரமசிங்கா நீண்ட உரையை ஆற்றியது, அலி சப்ரி அவர்கள் அந்த உரையை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 2022ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்க டாலர் 1000 ரூபாய்க்கும் போகும் என்று இருந்த நிலையில் ரணில் காப்பாற்றினார். 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வைத்திருந்தார். தாங்கள் இந்த மறுசீரமைப்பு மூலம் 17 பில்லியன் டாலர்களை சாதகம் என்றுதான் சொல்லுகிறார், அது லாபம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த மறுசீரமைப்பின் அடிப்படையில் இவர்கள் 10 வருஷத்துக்கு பின்னர் இதனை திருப்பி செலுத்துவதற்கு கேட்டவர்கள். ஆனால் அவங்க இப்ப 2028ஆம் ஆண்டிலிருந்து திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் 2027 32 வரையிலும் GDP 4.5% தான் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் 2043ஆம் ஆண்டுக்கிடையில் முழுக்க செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் கால நீடிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது என்னென்றால், இப்ப உங்களுக்கு ஒரு ரிலீஃபை தந்துட்டு ரணில் 6 வருஷம் ஆட்சி செய்துட்டு போன பிறகு வாரவருக்கு இவ்வளவு பேடர் அவற்றை தலையில தான் இவ்வளவு சுமத்தப்பட போகிறது. இப்ப இலங்கை தொடர்ந்து ஒரு பிரஷருக்கு தான் இருக்க போகிறது. ரணில் விக்ரமசிங்கா பதவி எடுத்த வேண்டும் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவர்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள், உலக பரப்பில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்ற அந்த கொடூர இனப்படுகொலையை உயிர்ப்போடு வைத்திருந்தது இந்த காணாமலாக்கப்பட்டவருடைய தொடர் போராட்டம். அதை பாருங்கள், எவ்வளவு தந்திரமாக அவர் நசுக்கி விட்டார் பாருங்கள். இங்கேதான் சில வழிகளில் சிங்கள பேர்ணவாத கொள்கை கொண்டவர்கள் ரணிலை இங்கே ஒரு தந்திரமாக காய்களை நகர்த்துவார். சர்வதேச பரப்பில் தங்களுக்கு ஒரு சரியான முகத்தை காட்டக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமா. இனி இப்ப குறிப்பாக பாருங்கள், மயிலத்தமடு மாதவனை எடுத்து பாருங்கள், அது எவ்வளவு காலமாக போய் கொண்டு வருகின்றது. அங்கே நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்பு தொடர்ந்து மேய்ச்சல் தரை கால்நடைகளை எவ்வாறு கொன்று குவித்தார்கள். அப்ப இவற்றை சிங்கள மக்கள் ஒரு சரியாக பார்க்கின்ற தன்மை இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவாக இருந்தாலும் சரி அல்லது அனுரகுமாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பௌத்த பேரினவாத சிந்தனையிலிருந்து வெளியில் வர மாட்டார்கள். அவர்களின் காலத்தில் தான் இந்த குருந்தூர் மலை தொடர்பாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கூட நாட்டை விட்டு தப்பியோட வேண்டிய நிலை வந்தது. தற்போது அரசு தலைவர் தேர்தலை வெல்வதற்காக அவர் இப்போது மயிலத்தனமடு தொடர்பாக பேசுகிறார், யாழ்ப்பாணம் போகிறார், தமிழ் மக்களை சந்திக்க விரும்புகிறார் என்று பல விடயங்கள் இடம்பெற்று வருவது. இந்த IMF கடன் மறுசீரமைப்பு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், அடுத்த வாரம் அமெரிக்காவின் இக்விட்டி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரெஷரி அவர் வருகிறார் இலங்கைக்கு. அவரும் அமெரிக்கா இப்போது முழு மூச்சாக இலங்கையில் தனது பிரசன்னத்தை மேற்கொண்டு வருகின்றது. தனக்கு சாதகமான ஒரு ஆட்சி மாற்றத்தை அங்கு கொண்டு வருவதற்கு. ஆனால் அவ்வாறு அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று இலங்கையில் ஏற்படும் என்று சொன்னால் அது சிங்களவர்களுக்கு சாதகமாக இருக்கும். என்றால் அமெரிக்கா அதனுடன் ஒத்து போகுமாக இருந்தார். எனவே சிங்களவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டது போல ரணில் விக்ரமசிங்காவின் வரவு என்பது இப்ப அலி சப்ரி சொன்னதும் அவ்வாறுதான்.
அவர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வாக இருக்கலாம். அப்ப அது அவர்கள் அதனை விரும்பக்கூடியதாக இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் சுமை அதிகரித்துக் கொண்டு IMF வரி சுமை, அதுதான் அந்த எதிர்கட்சிகளின் தற்போதைய பிரச்சாரமாக இருக்கின்றது. அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு கொடுத்த மொட்டுவ கட்சி கூட இப்போது அந்த ஆதரவை இருந்து பின்வாங்குவதாகத்தான் தெரிகின்றது. போது இது எவ்வளவு தூரம் இந்த அரசு தலைவர் தேர்தலை ஒரு வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவற்றதொன்று. ஏனென்று சொன்னால் போட்டிகள் பலமாக இருக்கு. ரணில் விக்ரமசிங்க எவ்வளத்தை கூறினாலும் அங்கு அதைத்தான் கூறினார்கள். அப்புறம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒன்றை கூறியிருந்தார். இவர் ரணில் விக்ரமசிங்கா பேசி முடித்த பிற்பாடு அவருடைய கூறியிருந்தார், இவர் இவ்வாறு சொல்லுகிறார், எல்லாம் மீட்டு விட்டோம் என்று, ஆனால் 60% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் தான் வாழ்கிறார்கள் என்று. எல்லாமே போலியான கருத்துக்கள் வருகின்றது என்பதை நிறைய ஆய்வாளர்கள் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். நன்றி அரசுகளே. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இப்ப இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறதோ இல்லையோ அது இருந்தாலும் இது பொழுது நிறைய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற நேரத்தில் 3 நாடுகள், முக்கியமாக இந்த 3 நாடுகள் ஈடுபடுகிற நேரத்தில் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்ற நேரத்தில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தனித்துவத்தையும் தங்களுடைய வேறுபாட்டையும் உலக பரப்புக்கு, இந்த பிராந்திய நாடுகளுக்கு சரியான செய்தியை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சரியான நேரமா? அப்படி என்று சொன்னால் என்ன விதமான செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது அவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய செய்தி என்பது 1975ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தை விட்டு விலகைக்குள்ள தந்து செல்வன நிகழ்த்திய தன்னாட்சி பிரகடனத்திலையும், அதுக்கு பிறகு 76ஆம் ஆண்டு அது வட்டுக்கோட்டை தீர்மானமாக கொள்கையாக மாற்றப்பட்டதும், பிறகு 77ஆம் ஆண்டு குடியேற்றத்தை பயன்படுத்தி அதை கோட்பாடாக மாற்றப்பட்டதுமான தன்மை கூடாக தமிழ் மக்களுடைய செய்தி என்பது எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிப்பது என்பதுதான் எங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வையும் வளர்ச்சியையும் தரும் என்பதுதான் செய்தி. ஆனால் அந்த செய்தியை சரியான முறையிலே சொல்ல முடியாதவாறு அரசியல் சட்ட ரீதியாகவே ஜெயவர்தனாவுடைய மிகப்பெரிய கட்டுத்தனம் என்னவென்றால், செய்கின்ற எல்லா இன அழிப்பையும் இன ஒடுக்கத்தையும் அரசியல் சட்டமாக்கி அரசியல் சட்டத்துக்கூடாக செய்ததான் ஜெயாருடைய மிகப்பெரிய கட்டுத்தனம். அதே விளையாட்டு தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய காலத்தில் எத்தனை 85க்கும் மேற்பட்ட சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டன. இன்னும் அவருடைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் 20-30 சட்டங்கள் மாற்றப்படும் என்ற நிலை கூட இருக்கின்றது. அவ்விதமாக இருக்கின்ற பொழுது இவர்கள் சட்டத்தின் மூலமாக பேச முடியாதவாறு தடுத்து விட்டார்கள். சட்டத்தின் மூலமாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உண்மையான அரசியல் விருப்பை கூற முடியாதவாறு அவர்களுக்கு ஒரு பக்கத்திலே அவர்களுடைய இப்ப இருக்கிற ஸ்ரீலங்காவுடைய அரசியல் சட்டப்படி இது எங்களுடைய சொந்த மண் என்ற அந்த ஜதார்த்த நிலையை கூறினால் அவர்கள் உடனடியாக அரசியலமைப்புக்கு எதிராக செயற்பட்டார்கள் என்று கைது செய்யப்படுகிற நிலை இருக்கின்றது. அதே போல அவர்கள் எந்த ஒரு சாதாரண ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை நடத்தினாலும் கூட அதை பயங்கரவாத போராட்டம் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் மாற்றக்கூடிய அளவிலே பயங்கரவாத தடை சட்டமும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் பொது வேட்பாளர் நிறுத்துகிறது என்பது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை மையமாக வைத்தான் அவர்கள் நிறுத்த முடியும். அவ்விதமாக பார்க்கின்றபோது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த விதமான ஒரு குடிசார் நிலையிலான எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை என்பதைத்தான் அவர்கள் இப்பொழுது முதன்மைப்படுத்துவார்கள். அப்படி முதன்மைப்படுத்துவதன் மூலமாக தான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு கருத்தை செய்தியாக வெளிப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். அவ்விதமாக இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வெளிப்படுத்துகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த நடைமுறை அரசை இவர்கள் இல்லா பண்ணினதான் அதற்கான காரணம் என்பது இயல்பாகவே வரும். அவ்விதமாக இயல்பாக வருகின்ற பொழுது இந்த உலகம் முழுவதற்குமே பிரச்சனையா இருக்கின்ற விடயம் தங்களுடைய சொந்த மண்ணை எங்களுடைய மண் என்று சொல்கிறவர்களை பிரிவினவாதிகள் என்றும், அதற்காக எந்த விதமான போராட்டத்தை செய்தாலும் அதை பயங்கரவாதம் என்றும் சொல்கின்ற நிலைதான் இந்த உலகம் முழுக்க இருக்கின்றது, பிரித்தானியா உட்பட. இங்கு கூட கடந்த வாரத்திலே இங்குள்ள தமிழ் சமூகத்தினர் கார்டியன் ஆங்கில மின் இதழியல் குழுமத்தினர் ஒரு தேர்தல் மேடை அமைத்து, ஹாஸ்டிங்னு சொல்வார்கள், அந்த தேர்தல் மேடை அமைத்து அந்த தேர்தல் மேடையிலே தங்களுடைய கருத்துக்களை இங்கே இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியுடனும் லேபர் கட்சியுடனும் அதில் கலந்து கொண்ட கிரீன் கட்சியுடனும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது ஒரு மிக 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 முக்கியமான ஒன்று. அதற்காக முதல்ல கார்டியன் தமிழ் கார்டியன் குழுமத்துக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அங்கு கலந்து கொண்ட
கன்சர்வேட்டிவ் கட்சி என்னுடைய நிழல் அமைச்சராக இருக்கின்ற ஆண்ட்ரூ மிஷல் துணை வெளிவார செயலாளர் அவர் வந்து நேரடியாகவே கூறினார். அதாவது நாங்கள் தன்னாட்சி உரிமை பற்றி கதைக்க மாட்டோம், என்னன்னு சொன்னா நாங்கள் இன்னொரு இறமை உள்ள நாட்டினுடைய விடயத்தில் தலையிட முடியாது, ஆகவே நாங்கள் அதற்கான பதிலை கூற முடியாது என்று அவர் நேரடியாக கூறினார். அதே நேரத்திலே நீங்கள் கொடுக்கின்ற அழுத்தங்களின் மூலமாகத்தான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை பேரவை கூட செயற்படுகின்ற விடயங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் மூலமாக தான் நாங்கள் சரியான நிலைகளை மேலும் எடுக்கலாம் என்ற கருத்தை முன்வைத்தார். அதை பற்றி நாங்கள் பின்னர் தேர்தலுக்கு பிறகு எடுத்து நோக்கலாம் நினைக்கின்றேன். அதே போல லேபர் கட்சியினுடைய நிழல் அமைச்சராக கலந்து கொண்ட, ஆசியாவுக்கான நிழல் அமைச்சராக கலந்து கொண்ட கத்ரின் வெஸ்ட் அவர்களும் மிக சிறப்பாக கூறினார். வெளிநாடுகள் மற்றும் பிரித்தானிய 14 நாடு அபிவிருத்தி அலுவலகத்தில் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கான மதிப்புகளும் பொறிமுறைகளும் இருக்கின்ற போதிலும் இதனை இயக்கப்படுத்துவதற்கான அரசியல் விருப்பு குறைவாக உள்ளது என நான் நம்புகிறேன். இதுவே எங்களுக்கும் தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு முன்னிலுள்ள தெளிவான பிரிகோடு மனித உரிமை துற்புரியங்களுக்கு பொறுப்பான அனைத்தையும் நீதிக்குட்படுத்துவதற்கான முறைகளுக்கு நாங்கள் எல்லா ஆதரவையும் தருவோம். அதற்கு நீங்கள் எங்களுக்கான அழுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அதாவது இரு கட்சியுமே கூறியிருக்கின்ற விடயம் என்றால், புலத்திலே வாழ்கின்ற மக்கள் அவர்கள் சார்பாக போதிய அளவு அழுத்தத்தை கொடுக்கவில்லை என்பதை இரு கட்சிகளுமே கூறின. இதுதான் இலக்கும். தங்களுடைய இன்னொரு நாட்டுடைய இறமைக்குள் தலையிட மாட்டோம் என்று கூறுகின்றார்கள் என்றால், இந்த நேரத்தில் பிரித்தானியாவில் தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லிபர் என்ற கட்சிகள் இருக்கின்றது. அதே போல் அமைப்புகளும் அவர்களுக்கு பின்னால் திரிகிறார்கள். அப்படினால் இது ஒரு புலியான கதவை தட்டி கொண்டிருக்கின்றாமா? அவர்களுக்கு என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறியது, பலர் கூறியதை நான் கேட்கும் பொழுது, அவர்களால் ஒன்றுமே ஒரு நேரடியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் என்றால், தமிழ் மக்கள் நேரத்தை மினக்கெடுத்துகிறார்களா? இங்கே இல்ல, இது ஒரு பரிணாம வளர்ச்சியான உதாரணமா பார்க்க முடியும் என்றால், இங்கே இருக்கின்ற எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் எடுத்தமாக இருந்தால், அவர்கள் இன்று ஒருங்கிணைந்து தங்களுக்கான ஒரு பிரதிநிதிகளை சுயேட்சை வேட்பாளர்களாக பல தொகுதிகள் நிறுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். அதுபோல தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு கட்சியை, இங்கே இருக்கின்ற பிரிட்டிஷ் தமிழ்ஸுக்கான ஒரு கட்சியை உருவாக்கி, அந்த கட்சி தான் கன்சர்வேட்டிவ் கட்சியுடனோ அல்லது லிபரல் கட்சியுடனோ அல்லது லேபர் கட்சியுடனோ அல்லது கிரீனுடனோ அதற்கான இணக்கப்பாடுகளை பேச வேண்டுமே தவிர, இவர்கள் ஒன்றுபட்ட ஒரு கட்சியை உருவாக்காமல், எங்களுக்கான ஒரு கட்சியை உருவாக்காமல் ஒவ்வொரு இடத்தில் ஒட்டுகின்ற பொழுது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகக்கூடிய ஒன்று இன்றைக்கு இருக்கிற நிலையிலே ஒரு பதவி, அவ்வளவுதான் கிடைக்கும். அந்த பதவியை வைத்துக்கொண்டு அது சாத்தியமாக எல்லாரும் சேர்ந்தால் அது நடக்க அப்படி சாத்தியமாகாது என்று கூற முடியாது. என்ற இங்கே இருக்கின்ற இளைய சமுதாயத்துக்கு அந்த தன்மை இருக்கின்றது. இளைய சமுதாயத்தை செயற்பட விட்டால் அது நடக்கும். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்குள்ள படுத்து இன்றைக்கு பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையில நேற்று நடந்த முதலாவது அமெரிக்காவினுடைய நேரடியான தேர்தல் ஊடக மோதலில் பைடனால் பெருசாக ஒன்றும் எதிர்க்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய வயது அதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நேற்றைய கார்டியன் பத்திரிகை தெளிவாக கூறியிருக்கின்றது. உடனடியாக ட்ரம்புக்கு பதிலாக, பைடனுக்கு பதிலாக இன்னொரு வேட்பாளர் நிறுத்தப்படாவிட்டால் ட்ரம்ப் வெற்றி பெறுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதன் விளைவாக பாரதூரம் சந்திக்க வேண்டும் கூறுகின்றார். ஆகவே உங்களுடைய வயது, தயவு செய்து இங்கே இருப்பவர்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே 40 பேருக்கு மேற்பட்ட வீரர்கள் தான். 40 பேருக்கு மேற்பட்ட வீரர்கள் எல்லாம் தயவு செய்து தள்ளி நின்று கொண்டு எழுந்து வருகின்ற அந்த இளம் சந்ததிக்கு அவர்களுடைய உலகம், அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வகையிலே அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால், பிரித்தானியாவில் தமிழர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாயகத்தில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்படும். இப்பொழுது அரசு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். ஜெய்சங்கர் அவர்களுடைய இலங்கைக்கான ஒரு நாள் வருகை அதைத்தான் முக்கியத்துவப்படுத்தியது. அதாவது கச்சதீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் எல்லை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்றும், மறைமுகமாக பேசியிருக்கிறார்கள் என்றும், அந்த பின்னணியிலே கடல் எல்லைகளை நிர்ணயிக்க பற்றிய ஒரு வாயளவிலான ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது என்றும் ஈழநாடு பத்திரிகை இன்று காலையிலே தலைப்பிட்டிருக்கின்றது. அதன் காரணம் என்னன்னு சொன்னால், இப்படித்தான் முன்னரும் நேருவுடன் இந்த கடல் எல்லை நிர்ணயமான ஒரு பேச்சுவார்த்தையை பண்டாரநாயக்கா நடத்தித்தான் எங்களுடைய பல உரிமைகளையும், மலைய மக்களுடைய பல உரிமைகளையும் விளக்குவதற்கு இந்தியாவை ஒத்துக்கொள்ள வைத்தார்கள். அதே போல ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த கட்டத்திலே திருவண்ணாமலையை கடலில் அமெரிக்க நிலையெடுப்பதை
புத்தகத்தில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிலையெடுப்பதை தான் மாற்றிக்கொள்கின்றேன் என்று அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தித்தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதாவது இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற இந்த வருகை கூட இந்திய திட்டங்கள் என்ன மாதிரியாக தொடர்ந்து எதிர்காலத்தில் இருக்கும் என்பதை பற்றிய உத்தரவாதத்தை வேறிருக்கின்ற பொழுது உறுதிப்படுத்துவதும், அந்த பின்னணியிலே கடல் எல்லையை எப்படி பாதுகாக்கிறது என்ற பற்றி தான் வந்துட்டு போயிருக்கின்றார். அதாவது அது ஒரு முக்கியமான இந்தியாவோட பாதுகாப்புக்கான ஒரு வருகை தான். சரிங்கள், அரசு சுட்டிக்காட்டுறது மிக முக்கியமான விடயம். அப்படித்தான் பிரித்தானியாவாக இருந்தாலும், பிரித்தானியாவில் லேபர் கட்சியாக இருந்தாலும் சரி, பிரித்தானியா கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு மையப்படுத்தான் எல்லாம் செய்வார்கள். அவை இது இயல்பான உண்டு. இந்த இயல்பான உண்டுக்குள் எங்களுக்கான அந்த தளத்தை உருவாக்கி அதை செய்வதற்கு நீங்கள் பலமுறை கூறின மாதிரி தமிழ் புத்திஜீவிகளுடைய ஒருங்கிணைப்பும், தமிழ் முதலீட்டாளர்களுடைய ஒருங்கிணைப்பும், தமிழ் தொழிலாளர்கள், தமிழ் மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பும் செய்யப்பட வேண்டும். அது செய்யப்படவில்லை. அதை செய்தான் பண்டாரநாயக்கா சிங்கள பௌத்த பேரினவாதத்தை ஆட்சியை கொண்டு வந்தார் என்பது உலகுக்கு வெளிப்படையான உண்மை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்யாத பொழுது இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த தன்மை காரணமாக சிங்கள கட்சிகள் மேலும் மேலும் இப்பொழுது யாருமே இந்த தேர்தல் மேடையில் யாருமே ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் பிரச்சனை இருப்பதாக பேசவில்லை. வடக்குக்கு பிரச்சனை இருக்கிறது, கிழக்குக்கு பிரச்சனை இருக்கின்ற வடிவில் தான் குமர சின்னாய்க்க பேசுகின்றார். அதாவது வடக்கு பிரச்சனை, கிழக்கு பிரச்சனை, கிழக்குக்கு நாங்கள் இனி இந்த பிரச்சனை வராதவை செய்வோம் சொல்கின்றாரே தவிர நீங்கள் கூறுகின்ற முக்கியமான விடயம் அதுதான். அதாவது நாங்கள் ஒரு கட்சியாக வர வேண்டும், அங்கேயும் நாங்கள் ஒரு கட்சியாக நிற்க. எங்களுக்கு பல வேறுபாடுகள் இருக்கட்டும், பல வேறுபாடுகள் இருக்கட்டும். இன்றைக்கு மஹிந்தாவுக்கு அங்கே எந்த விதமான அரசியல் அதிகாரம் இல்லை. ஆனாலும் கூட அந்த கட்சி அங்கே பலமாக இருக்கின்றதுன்னு சொல்லி சீனா கருதுகின்ற காரணத்தினால் சீனா ஒரு இன்னொரு நாட்டினுடைய தலைவருக்குரிய மரியாதையை கொடுத்து அவரை கூப்பிட்டு ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட அத்தனை பேரும் பேசுகின்றார்கள். இன்றைக்கு இந்தியாவுக்கு எங்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் அங்க இருப்பதெல்லாம் கும்பிடு பூச்சிகள். அங்க போன உடனே முதலாவதாக அதில் கும்பிட்டு கொண்டு போய் மோடிட்ட கையை எப்படி ஏந்தி கொண்டு நிற்குங்களே ஒழிய ஏதாவது தாரீங்களான்னு ஏந்தி கொண்டு நிற்குங்களே தவிர இதை தாங்கள் என்று கேட்கின்ற சக்தி ஒருவருக்குமே இல்லை. இப்படியான சூழலில் ஒரு பொதுத்தன்மையை உருவாக்குவதற்கான சேவை இருக்கின்றதை தான் பேசுகின்றோம். நேரம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தன்மைகள் எல்லாம் இப்பொழுது இந்த தேர்தலுக்கு பிறகு பிரித்தானியாவிலும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இந்த பிரித்தானியாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட எங்களுடைய கருத்து ஒருமித்த நிலையிலே நாங்கள் ஒரு பொதுத்தன்மையை உருவாக்காமல் எந்த கட்சியும் பிரித்தானியாவில் செயல்பட போகிறோம். ஆனால் இங்கே இருக்கின்ற கட்சிகளுடன் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற முறையில் நாங்கள் அந்த கட்சிகளுக்கான ஆதரவை கொடுப்பதும், எங்களுடைய எண்ணங்களை வெளியிடுவதும், நாங்கள் அந்த கட்சிகளுக்குள் பதவிகளை பெற உட்படுவதும் ஜனநாயக ரீதியான ஒன்று. அதை நாங்கள் வெறுக்கவில்லை. ஆனால் இதை நாங்கள் நாட்டுக்காக செய்கிறோம், தாயகத்துக்காக செய்கிறோம், தாய பிரச்சனைக்கு செய்கிறோம் என்று பம்மாத்து காட்டாதீர்கள். அதைத்தான் சொல்கின்றோம். இந்த பம்மாத்து விளையாட்டு வேண்டாம். நீங்கள் வாங்கள், அதன்படி செயற்படுங்கள். இன்றைக்கு கமலா ஹாரிஸ் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியாக வந்தோ அல்லது இங்க ரிஷி சுனக் அவர்கள் பிரித்தானிய பிரதமராக வந்தோ அந்த இனங்களுக்கு எதுவுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. அவர்கள் அந்த இனத்தினர் சேர்ந்த முறையில் கூட அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அந்த கட்சியை சேர்ந்த முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவை கட்சிகள் செயற்படுவது உங்களுடைய சுதந்திரம், அதை செய்யுங்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழ் மக்களுக்காக செய்கின்றோம் சொல்லி ஒரு கொடி பிடிக்காதீர்கள், கொடி பிடிச்சு ஏமாற்றாதீர்கள். இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அதே மாதிரி தான் ஐக்கிய நாடு சபைக்கு நீங்கள் போகின்ற பொழுது நாங்கள் இறமை உள்ள மக்கள், எங்களுக்கான அந்த தன்மையுடன் எங்களுடைய இறமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் ஐக்கிய நாடு சபையில் பேசுங்கள். அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனையை சொல்லும். அதை விட்டு போட்டு ஐக்கிய நாடு சபை எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும், இந்தியா தீர்க்கும், அமெரிக்கா தீர்க்கும் என்று சொல்லி இந்த மாதிரியாக நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கா செய்கின்ற அதே வேலையைத்தான், அதாவது அவர் நாட்டை வித்து மக்களை அடிமைப்படுத்தி ஒரு கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்ற ஒரு வேலையை செய்கின்றார். இதைவிட மோசமான வேலையை செய்து இந்த பெரிய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் உயிரிழப்புகளையும் உடைமை இழப்புகளையும் வாழ்விழப்புகளையும் கண்ட ஒரு சமுதாயத்தை நீங்கள் இருந்து அடிமைப்படுத்தாதீர்கள் என்பதுதான் உங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. விட்டேன். எவ்வளவு சிறப்பாக ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி என்றது நிச்சயமாக தேவையான ஒரு விடயம். அது சிறந்த ஒரு சிந்தனை. அது குறிப்பாக எளியவர்கள். நீங்கள் நாகரிகமாக செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக பொழுது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் நாகரிகமாக குறிவிட்டீர்கள். தயவு செய்து நாங்கள் உண்மையாக பேசுவோம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். ஜோ பைடன் அரசு தலைவருக்கு போட்டியிடுகிறார் என்றதுக்காக நாங்கள் 65 வயதிலிருந்து சிந்திக்க முடியாமல், இப்போ இவ்வளவு காலம் ஒரு சரியாக செயற்படுத்த முடியாமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் அடுத்த சந்ததியினர் இப்பொழுது அந்த கதிரையை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இவர்கள் அதை ஊடகத்துறை எடுங்கள். இங்கு ஊடகத்துறையில் நீங்கள் வருகின்ற பொழுது இந்த ஊடகத்துறையில் இங்கே எத்தனையோ பேர் வயதுக்கு மூத்தவர்கள் பல துறைகள் பொறுப்பாக இருந்தெல்லாம் செய்தோம். ஆனால் இன்று அவர்கள் ஒருவரும் இல்லை. ஏனென்றால் அந்த ஆசனத்தை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு கீழிருந்து செயற்படுங்கள் என்று சொல்கின்ற அந்த தன்மை இல்லாமல் வளர்ந்து வந்த அந்த இளம் சமுதாயத்தை தான் இன்று செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஊடகத்துறையில் என்பது நீங்கள் கண்ணால் காண்கின்ற உண்மை. ஆனால் அந்த தன்மையை ஏன் அரசியலில் உங்களால் செய்ய முடியவில்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது.
நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் அமைப்புகள் சிலர் புலம்புகிறார்கள் என்று கூறினீர்கள் என்றால் இயலாமைதான் வெளிப்படுத்தும். சில விடயங்களை எங்களால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் நாங்கள் ஏதோ எல்லாம் அலட்டுகின்ற தன்மை இருக்கும். அதைத்தான் இப்பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்பு பிரதிநிதிகள் சிலரை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் அடிக்கடி கூறுவது போது காழ்ப்புணர்வை ஏற்படுத்துவதில்லை. நேரம் வந்துவிட்டது. இளைய சந்ததியினர் பொறுப்பெடுப்பதற்கு எல்லா துறைகளிலும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், பொருளாதாரத்துறையாக, எந்த துறையாக இருக்கட்டும், 40 வயதுக்குள்ள இருப்பவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டிய. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இந்த அமைப்புகளில் இருந்தவர்கள் இப்பொழுது 40-45 வயதுகள் தந்திரமாக அவர்களை அந்த அமைப்பில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள் என்றால் அவர்கள் அங்கே அந்த தலைமை பதவிகளுக்கு ஆபத்தானவர்கள் என்ற நிலையில் அவர்களை வெளியேற்றினதை எனக்கு நிறைய பேர் வந்து கூறி, இனமாக நாங்கள் இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஒரு கட்சியாக, தமிழ் கட்சியாக, அந்த கட்சி பிரித்தானியாவில் இருக்கிற கட்சிகளோடு சேர்ந்து செயல்படலாம். அப்பொழுதுதான் எங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தலாம் என்பதை நீங்கள் ஒரு சிறப்பாக இங்கே என்று. இப்ப உதாரணமாக தனஞானி நேற்றிரவு கிளஸ்டன்பரி பாப் இசை பெருவிழா தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இசை பெருவிழாவில் 28 வயதான டூபா லிப் என்கின்ற அல்பேனிய குடியேற்ற பின்னணியில வந்த ஒரு இளம் பெண் தான் இன்றைக்கு வந்து அந்த பொப்பிசை உலகத்தை ஆட்டிப்படைப்பை பார்க்கின்றோம். யாரும் முதியவர்கள் வந்து நிற்கவில்லை. அவர்கள் அந்த 28 வயசுலேயே வந்து அந்த மேடையை இசைக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த உடலில் இருந்து எழுகின்ற அந்த சக்தியும் அவருடைய குரலில் இருந்து எழுகின்ற அந்த அழுத்தமும் நேற்றிரவு அதை டிவியில் பார்க்கின்ற பொழுது கூட எங்களுக்கு இந்த வயது போன காலத்தில் கூட எங்களுடைய உடலிலே வந்து ஒரு துடிப்பையும் ஒரு எழுச்சியும் தருகின்றது. அப்ப அந்த மாதிரியாக அந்த இளம் சந்ததி எழுந்து வாரது விதமாக இளையவர்கள் வந்து பொற்கட்சியில் கூட வந்து நிற்கின்றார்கள் என்பதும் எத்தனை மில்லியன் இளையவர்கள் துள்ளி குதிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தன்மைகள் போனார்கள் என்பதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆகவே இசையாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கின்றோம், இளையவர்களுக்கு பாதை விடுங்கள். அவர்களுடைய உலகம் அவர்களுக்குத்தான் தெரியும். உண்மையாக எங்களை விட எங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இந்த உலகத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது. அதை அவர்களுடைய கையில் கொடுத்தீர்களாக இருந்தால் இங்கும் பிரித்தானிய தமிழ் வாழும். இப்பொழுது பிரான்சில் நடக்கின்ற தேர்தல் கூட இதுக்காக மேக்ரோன் வைத்தார். அதை ஏன் வைத்தார் என்று சொன்னால், ஒன்றில் நீங்கள் அதீத வலதுசாரிகளுடன் வாழ்ந்து ஐரோப்பியர்களுக்கென்றே வாழப் போகிறீர்களா, அல்லது சமகாலத்தை ஏற்று சமகால பல்தேசிய பல்லினத்தன்மையோடு வாழப் போகின்ற முடிவெடுக்கிற நிலை வந்தவுடன் மக்களுடன் சென்று விட்டார்கள். அப்படி மக்களுடன் வந்திருக்கின்றது. இப்பொழுது மக்களுடன் வந்திருக்கின்ற நிலையில் மக்கள் ஒரு பொது வேட்பாளர் வைத்து அதை செய்யட்டும். இல்லை பயிஸ்கரிப்பதாக இருந்தால் முற்றுமுழுசாக பயிஸ்கரிங்கள். அந்த மாதிரி செய்தால் அதையும் பெற வைக்கின்றோம். ரெண்டுமே செய்யக்கூடிய ஒன்று தான். ஒன்றில் முற்றுமுழுதாக செய்ய முடியாத நிலை இருக்கின்ற காரணத்தினால் பொது வேட்பாளரை கொண்டு வந்தாவது சமகாலத்திலே இந்த சபைகள் மெக்கானிசத்துக்கு கூட அதை வெளிப்படுத்துவோம் என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இவற்றை நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரியான விடயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது மக்களிடமிருந்து சரியான வழிகாட்டலும் அவர்களுக்கு வரும், பிரதிநிதிகளுக்கும் வரும். அதைத்தான் நாங்கள் இங்கே எப்பொழுதுமே கூறுவோம். மக்கள் தான் சரியாக அவர்களை தெரிவு செய்யும் பொழுது கேள்விகள் கேட்க வேண்டும். அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அரசர்களே, உங்களுடைய நிறைவாக இப்ப மாஸ்டர் கூறிய ஒரு இளையவர்கள் வந்து ஒரு கட்சியாக செயல்பட வேண்டும். உண்மையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பிரித்தானியா மட்டுமில்லை, ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்த நாடுகளில் எங்களுடைய இளம் தலைமுறையினர்கள் நல்ல திறமையோடு இருக்கிறார்கள், நல்ல வளத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் சாதனை கல்வித்துறையில் திறமை வந்து ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத அளவுக்கு அவர்களிடம் திறமைகள் இருக்கின்றது. எத்தனையோ வழிகளால் தமிழ் மக்கள் தங்களுடைய பயணத்தை, தங்களுடைய வேணுவாயை அடைவதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நேரம் காலம் வந்துவிட்டதா அடுத்த சந்ததியினர் எல்லாவற்றையுமே தங்களுடைய கையில் எடுத்து, ஒரு 30 வயது கீழே உள்ளவர்கள் முழுமையாக தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு வயது போனவர்களிடமிருந்து ஆலோசனை பெறலாம். அவர்களால் முடிந்தால் ஆலோசனை கொடுப்பதற்கு தகுதி இருந்தால் அதை கொடுக்கலாம். ஆனால் இவர்கள் எடுத்து நடத்த வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான் சொன்னால் இதில் நான் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நான் என்ன பேச நினைத்தோட அத்தனையும் மாஸ்டர் பேசி விட்டார் என்று. உண்மையில் எனக்கே உண்மையில் இந்த இவ்வளவு இப்போது மாஸ்டர் அந்த கதைத்து அவ்வளவு மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் போடப்பட வேண்டும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி. இரண்டால் ஒன்றை அவர் கூறினார், நீங்கள் இப்ப லேபர் கட்சியில் இருந்தாலோ அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சி இருந்தால் அந்த அமைப்பு சொல்கின்ற இலங்கையின் இறமையை ஏற்றுத்தான் நீங்கள் செயற்படலாம். இலங்கையின் இறமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் செயற்படலாம். இப்ப ஒரு அமைப்பில் சேர்ந்து வெற்றி பெறுவதை விட உனக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி தோற்று போவது பெட்டர். ஏனென்று சொன்னால், இப்ப நீங்கள் பாருங்கள், நாங்கள் தமிழ் அமைப்பும் லேபரும் கன்சர்வேட்டிவும் போட்டியிடுகிறது. ஒரு இடத்தில் தமிழ் அமைப்பு சார்பில் ஒருவர் போட்டியிடுகிறார். ஒரு லேபர் கட்சி 10,000 வாக்குகளால் தோற்று விட்டதென்றால், அதில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர் 15,000 வாக்கை பெற்று அவரும் தோத்தார் என்றால், நாளைக்கு அந்த கட்சி யோசிக்கும், இவருடன் இணைந்தால் அந்த 10,000 வாக்கை பெறலாம் என்று யோசிக்கும். அதுதான் பேரம் பேசும் சக்தி. நாங்கள் அவங்களுடனே சேர்ந்து
அவங்க என்ன நினைத்தேனோ அவர்த்தையும் அற்புதமாக அவர் கதைத்து விட்டார். அதே போலதான் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் இந்த மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாக. நானும் அதை அவதானித்திருந்தேன். நேற்று நாங்கள் முதல் பேசும்போது பேசியிருந்த உங்களுடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு அரசு தலைவருக்குரிய மரியாதையை கொடுத்திருக்கிறாங்க என்றால் சீன அரசு தலைவரை சந்தித்திருக்கின்றார். நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவில் இருந்து செல்கின்ற ராஜதந்திரிகளை கூட சில சமயங்களில் சீன அரசு தலைவர் சந்திப்பதில்லை. வெவ்வேறு ஆட்கள் சந்தித்து விட்டு போய்விடுவார்கள். அவ்வாறு சந்திக்கின்றார். அடுத்ததாக இன்னொன்றையும் கூறுகின்றார் என்னென்றால், அரசியல் தீர்வு தொடர்பாக யாரும் உண்மைதான். இப்ப பாருங்கள், அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தில் கூட அரசியல் தீர்வு இல்லை. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை பற்றி ஒன்றும் இல்லை. அதில் போர்க்குற்றம் என்று சொன்னால், இப்ப இன்னும் கொஞ்ச நாளையில சாக போற மஹிந்த ராஜபக்சவை யாரையோ 2 பேரும் தண்டிப்பாங்க. அது கிட்டத்தட்ட சாகுற வயசுல கொண்டு போய் ஜெயில போடுவாங்க. அதோட முடிஞ்சு போகும். இதை தூக்கி வச்சு நாங்கள் எங்களுக்கு அரசியல் தீர்வு தரப்போறாங்க என்று சொல்வதும், அல்லது ஒவ்வொரு அரசியல்வாதிகள் இங்க பேசுறதையும் நாங்கள் எல்லாருக்கும் போர்வர்ட் பண்ணி கொண்டிருந்து அவர்களுக்கான பிரச்சார பீரங்கியாக செயற்படுவதும் என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதுதான் மாஸ்டர் அதை கூறியிருந்தார். என்னென்றால், நாங்களும் ஏமாற்றுகிறோம். ரணில் விக்ரமசிங்க எதை செய்கிறாரோ அதையே நாங்களும் எங்கள் சொந்த மக்களுக்கு செய்கின்றோம். மாற்றுகள் மட்டுமில்லை, அந்த கட்சிகளில் பெயர் நீங்கள் தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் லிபரல் அல்லது கன்சர்வேட்டிவ் என்று இருக்கும் பொழுது அவர்களுக்கு இடையிலேயே மோதுகிறார். பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு காணொலி ஒன்று வரும். தமிழ் மக்களுக்கு அனுதாபத்தை தெரிவிக்கிறோம், அவர்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் செயல்படுவோம் என்ற ஒரு காணொலி வரும். அதை பார்த்துட்டு இந்த சமூக வலைத்தளங்களில் சும்மா பறக்கும். டேவிட் கமரன் இப்படி கூறிவிட்டார், ரிஷி சுனாக் இப்படி கூறிவிட்டார் என்று இந்த உசுப்பில் தான் பயங்கரவாத இயக்கம் சொல்லி தமிழோட பிரித்தானியாவில் தடை செய்த அந்த காலத்தில் நான் பிரித்தானியாவினுடைய எங்களுடைய வட்டார டெம்பஸ்கியோ வட்டாரத்தினுடைய லேபர் கட்சியினுடைய தலைவராக கூட இருந்தேன். ஆனால் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டவுடனே நீங்கள் எங்களையும் பயங்கரவாதிகள் என்றீர்கள், ஆக உங்களுடைய கட்சியில் நான் இருக்க விரும்பவில்லை என்று அன்றையிலிருந்து லேபர் கட்சியை விட்டு வெளியே வந்து விட்டோம். எதுக்காக செய்தோம்னு சொன்னால், என்னுடைய மக்களை நீங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்கின்ற பொழுது அந்த பயங்கரவாதிகள் என்று சொல்கிறவர்களுக்கு அவர்கள் பயங்கரவாதிகள் தான் என்று நாங்களும் பயங்கரவாதி என்று என்ற பிள்ளை, என்ற தம்பி, என்ற தங்கச்சி தான் அங்க வந்து பயங்கரவாதி நிற்கிறான். அந்த என்னையும் பயங்கரவாதி என்று சொல்லிக்கொண்டு பயங்கரவாதியினுடைய வாக்குகள் தான் நீங்கள் வாரீர்கள் என்று கேட்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும் என்ன பிள்ளை நடந்திருக்கின்றது. அதே மாதிரி அரசு முக்கியமான கருத்து என்று சொன்னார் என்னென்றால், நாங்கள் போட்டியிட்டு தோல்வியிட்டாலும் கூட மக்கள் விழிப்படைவார்கள், பிரித்தானிய மக்கள் விழிப்படைவார்கள். அவர்கள் இப்படி கோரிக்கை முன்வைத்தார்கள், எங்களுடைய கட்சி செய்யவில்லை, ஆகவே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் நெல்சன் மண்டேலாவுக்கு நடந்தது, இதுதான் யாருக்கு ஜஸ்டிஸ் அரபாத்துக்கு நடந்தது. அந்த நேரத்தில் அவர்களுடைய காலத்திலே இங்கே அவர்களுக்கு தோல்விதான் ஏற்பட்டது. ஆனால் தோல்வி ஒவ்வொரு முறை ஏற்படுது அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது, தலைவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது மக்கள் கிளந்திருந்தார்கள். அப்படித்தான் பிரித்தானிய சமுதாயம் கிளந்தெழுந்தது. அப்படித்தான் வியட்நாமிய போராட்டத்தில் கூட அதே மாதிரியே வந்து வியட்நாமிய அந்த போராட்டத்தில் வந்து மக்கள் தான் கிளந்தெழுந்து, இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில கூட அங்கிருந்து முழு படையையும் திருப்பி எடுக்க வைத்தது மக்கள். ஆகவே அந்த மக்கள் கிளந்தெழுவதற்கு நாங்கள் உங்களுடைய அரசாங்கங்கள் எங்களுக்கு செய்வதில்லை என்பதை மக்களுக்கான செய்தியாக மாற்றுகின்றோம் நடக்கும். அரசு சுட்டிக்காட்டிய முக்கியமான விடயம் ஏனென்றால் நாங்கள் இப்ப மக்களுக்கு எதையும் சொல்வதில்லை. இங்கிருக்கின்ற இதை பற்றி நாங்கள் முந்தி பேசினதுக்காக தான் எங்களுக்கு பல விமர்சனங்கள் வந்தது. அதனால அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் இங்கிருக்கின்ற அந்த அரசியல் தலைவர்களுக்குடனும் அரசியல் கட்சிகளுடைய தலைமைகளுடன் தான் நாங்கள் நகரப் போகின்றோம் சொன்னால் பிரித்தானிய மக்களுக்கு எந்த செய்தியும் போகாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. இவர்களுடைய செயல்பாட்டினால் தான் தமிழருக்கு இந்த நிலைமையில் நிற்பதற்கு இவர்கள் தான் காரணம். பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய நிலைமையால் தான் தமிழர்கள் இந்த நிலைமையில் நிற்கிறார்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். இனி சில பேர் கூறுவார்கள், அப்படி என்றால் இந்த இன்டிகிரேஷன் சேர்ந்து இந்த நாடுகளில் வாழ்வது செயல்படுவதற்கு தயாராக இல்லை என்று எல்லாம் கூற வருவார்கள். பிரிவினை உருவாக்குகிறார்கள். ஒரு கட்சியாக இருந்தால் ஏனைய கட்சிகளோடு இணைந்து செயல்படலாம். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு யார் ஏதாவது முயற்சி எடுப்பார்களோ அந்த கட்சிகளோடு இந்த ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இனமாகவும் பலமான செயல்படலாம் செயல்படலாம் என்பது பிரித்தானிய தூதுவர், அமெரிக்க தூதுவர் இருவருமே இலங்கையில் சொல்லியிருக்கின்றார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்க சொல்லுங்கள், நாங்கள் சொல்ல முடியாது என்று நாங்கள் அரசியலை தலையிட்டவர்களாகும். நீங்க சொன்னாதான் அதை வைத்துக்கொண்டு செய்யலாம். நீங்கள் இன்றைக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை 2 நாடுகளுடைய தூதுவர்களும் இலங்கையில் இருக்கிற தமிழ் அரசியலுக்கு சொன்னார்கள் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. இல்ல மாஸ்டர் கூறியது போல இதுதான். இதைத்தான் ஜெயசங்கரன் கூறினார். என்னென்றால், பொது வேட்பாளர் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அதை வந்து என்னிடம் கேட்காதீர்கள். என்னென்றால் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அவர் ஒரு வார்த்தையை விட்டு விட்டால் நாளைக்கு அதை இவர்கள் பிரச்சாரமா தூக்குவார்கள் ஒன்று, ஆனா தங்கள் கொள்கையில் மறந்து விடுவார்கள். இது அது அந்த நாட்டுக்கும் பிரச்சனை, ஆனால் உங்களுக்கும் தான் பிரச்சனை. இவர்களை அவர்கிட்ட வசனம் வந்து உதாரணமா இதைத்தான் சொல்றது டிப்ளமேட்டிக் என்று சொல்லி. உதாரணமா அவர்
தன்னையும் காத்து உங்களையும் காத்து விட்டு போயிருக்கிறார். அப்படித்தான் 13வது சட்டத்தை சொன்னார், தெளிவா சொன்னார். 13வது சரத்தை தொடக்க புள்ளியா வைத்து நீங்கள் உங்களுடைய அரசியலை நடத்துங்கள் தான் சொன்னார். அதான் முடிவுன்ற சொல்லவே இல்லை. ஒரு காலம் தொடக்க புள்ளி ஏதாவது ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்றிலையாவது வந்து சேருங்க. இப்ப ஒன்றிலும் முனைகிறீங்க இல்ல, கடைசியா அந்த தேர்தலையாவது ஒரு பொதுத்தன்மைக்கு வாங்கல் என்பதுதான் இப்பொழுது விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேண்டுகோள். நான் இப்படி யாராவது நான் புண்படுத்த கூறவில்லை, இது புரியவில்லை, ஆளுமை இல்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது. சந்தர்ப்பம், நேரம், காலம் வந்துவிட்டது. மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இளைய சந்ததியினர் பொறுப்பை தங்களுடைய கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அவர்களிடம் கொடுப்பதற்கு மறுக்காதீர்கள் தயவு செய்து. இன்றைக்கு அமெரிக்கா வந்து நேரடியாகவே சொல்லி இருக்கின்றது, இந்தியாவினுடைய மத நம்பிக்கை சம்பந்தமான விடயங்களில் வந்து இந்தியா வந்து பல தவறுகளை செய்கின்றது என்று. அதே நேரத்தில் இந்தியாவுடனான மற்ற உறவுகளை வைத்திருக்கிறதான். அது மாதிரி தான் தவறு வேறு இடங்களில் தவறு என்று சொல்வதும் செயற்பட வேண்டியது செயற்பட வேண்டும் என்று சொல்வதும் தான் இந்த திறனாய்வு. அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். உங்கள் யாருடைய பணியையோ பங்களிப்பையோ அல்லது உங்களுடைய உடலுக்கு ஏற்பட்ட சேதங்களையோ அல்லது உங்களுடைய உயிர்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்தது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உயிர்களை அர்ப்பணித்ததையோ தியாகங்களையோ நாங்கள் மறக்கவில்லை. அவ்வளவுத்தையும் நாங்கள் போற்றுகின்றோம். உங்களுடைய சேவைகளையும் போற்றுகிறோம். நீங்கள் மேலும் மேலும் பலப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சாதித்தால் உங்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதற்கு நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க கடன் மறுசீரமைப்பு செய்ததே கொண்டாடுகிறார் என்றால் நீங்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு ஏதாவது விதத்தில் ஒரு சரியான பாதையை கண்டு தருவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை தலையில் வைத்து ஆடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கூறலாம். ஆனால் நேரம் வந்துவிட்டது, இளைய சமுதாயம் கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தடை செய்யாதீர்கள், அவரிடம் ஒப்படையுங்கள் என்று இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். பொறியியல் ஆய்வாளர் மற்றும் தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மா மாஸ்டர் அவர்கள் இணைந்து இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம்.